ஜூலை 16, 1945 இந்த உலகத்தோட முதல் அணுகுண்டு வெடிப்பை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காமிச்சாரு ராபர்ட் ஓப்பன்ஹைமர். இப்போதைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்கு, யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு அணு ஆயுதம் இருக்கு. ஸோ டெஸ்ட் நடந்து முடிச்சிட்ட அப்புறம் சும்மா இல்ல, அதை தொடர்ந்து மொத்தம் 3 வித்தியாசமான பாம்பை உருவாக்குறாங்க. லிட்டில் பாய், ஃபேட்மேன், பெயரே தெரியாத 4வது ஒரு பாம். நம்ம கிட்ட மட்டும் அந்த வெப்பன் இருக்குங்கிற விஷயம் இந்த உலகத்துக்கு தெரிய வேணாமா? அதுக்கு பெர்ஃபெக்டான டார்கெட் ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மக்கள் தானே. This is unsigned. ஹிரோஷிமா அண்ட் நாகாசாக்கியில் விழுந்த அணுகுண்டுகள். இரண்டாம் உலக போர் அதோடைய முடிவை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஜெர்மன் சரண்டர் ஆயிட்டாங்க. பட் சரண்டர் ஆகாம கிடுக்குப்புடி பிடிச்சிட்டு இருக்கிறது ஜப்பான் மட்டும்தான். யூஎஸ் அண்ட் ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா ஜப்பானை உள்ள போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுல ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா அதுல முன்னேறிட்டு இருக்கு. மொத்தமா ஜப்பானை கைப்பற்றிடுங்கிற ஒரு நிலைமையில இருக்கு. அந்த அளவுக்கு ஆர்மி பேஸ் எல்லாத்தையுமே ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா ஜப்பான்ல அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு முன்னாடி அந்த யூஎஸ் ஜப்பானை சரண்டர் பண்ண வைக்கணுங்கிற ஒரு பிரஷர் இப்போதைக்கு அவங்க தலைமையில இருக்கு. அண்ட் அவங்க கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனுமே இருக்கு. ஸோ சின்னதா ஒரு லெட்டர் எழுதுறாங்க, சூரியனோட சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெப்பன் எங்க கிட்ட இருக்கு, அந்த போட்டா உங்க சிட்டி கம்ப்ளீட் ஆகிடும், நீங்க சரண்டர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஜப்பான் மறுமொழி எழுதவே இல்லை. 10வது குறைக்கு ஆல்ரெடி நம்ம ஜப்பான் மேல யூஎஸ்க்கு ஒரு காண்டு பேர்ல் ஹார்பர்ல 1941 ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடத்தினாங்க. அதுக்கும் பழி வாங்கி ஆகணும். அண்ட் நம்ம கிட்ட ஒரு வெப்பன் இருக்குங்கிற ஒரு விஷயத்தையுமே இந்த உலக நாடுகளுக்கு காட்டி ஆகணும். ஸோ தான் சக்தியை உலக நாடுகளுக்கு காமிக்கணுங்கிற ஒரே எண்ணத்துல யூஎஸ் ஜப்பான் மேல அணுகுண்டு போட பிளான் பண்றாங்க. அப்பதான் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் செத்து ட்ரூமன் புது பிரசிடென்டா வந்திருக்காரு. வந்த உடனே இப்படி ஒரு முடிவா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஷாக். அந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்ச 100க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட் உங்களுடைய வல்லாதிக்கத்தை காத்துறதுக்காக அப்பாவி மக்களை நீங்க கொல்லக்கூடாது, ஜப்பான் மேல கண்டிப்பா அட்டாமிக் பாம்பை நீங்க போடக்கூடாதுன்னு சொல்லி லெட்டர் எழுதுறாங்க. இந்த லெட்டர்ல முக்கியமான நிறைய சயின்டிஸ்ட் சைன் பண்றாங்க. ஐன்ஸ்டீனோட ஃப்ரெண்டு அவர் தான் இந்த அட்டாமிக் பாம்பை பத்தின ஐடியாவை ஐன்ஸ்டீனுக்கு சொல்லி அது மூலியமா அந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டே கிக் ஆஃப் ஆச்சு. லியோ ஸ்கேல்ஸ்கார்ட் அவருடைய அந்த சைனும் எடுபடல. உடனே 2 விதமான பாம்பை அவங்க பிளான் பண்றாங்க. 4 விதமான அட்டாக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஹிரோஷிமா, நாகாசாக்கி, கொக்குரா, கியோட்டோன்னு சொல்லி இந்த 4 இடங்களை அவங்க சூஸ் பண்ணி இந்த இடத்துல தான் ஜப்பான் அதிக அளவிலான அந்த மிலிட்டரி பேஸை அமைச்சிருக்காங்க. இந்த இடத்தை தான் அட்டாக் பண்ணுங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ஹிரோஷிமாக்கு பதிலாக கியோட்டோ தான் முக்கியமான பாயிண்ட்ல இருந்திருக்கு. பட் அது அவங்களுடைய கல்ச்சர் சம்பந்தப்பட்டது. இந்த இடத்தை நீங்க அழிச்சிங்கன்னா ஜப்பானோட கல்ச்சரே அழிஞ்சிரும் சொல்லி பிரசிடென்ட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க அட்வைஸ் சொல்ல அதுக்கு பதிலாக ஹிரோஷிமா மாற்றப்படுது. அண்ட் நாகாசாக்கியை விட கொக்குராங்கிற ஒரு இடத்துல அதிக அளவிலான இந்த மாதிரி வெப்பன்ஸ் இருக்க விஷயம் தெரிய வந்து ஹிரோஷிமா அண்ட் கொக்குராவை அடிக்கிறது தான் பிளானா வச்சிருக்காங்க. ஜூலை மாசம் ட்ரினிட்டி டெஸ்ட் முடிஞ்சு ஒரு மாச கேப்புக்குள்ள 3 வித்தியாசமான பாம் உருவாக்கப்படுது. 3வது பாம் என்ன நம்மளுக்கு தெரியல. ஆனா லிட்டில் பை யுரேனியம் பேஸ்டும் ஃபேட்மேன் புளூட்டோனியம் பேஸ்டாவும் உருவாக்கப்படுது. ரெண்டுமே ஃபிஷன் ரியாக்ஷன் பாம்ஸ் தான். இல்ல யுரேனியம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 10 அடி நீளத்துல கொஞ்சம் நீட்டமா வித்தியாசமான ஒரு சைஸ்ல இருக்குது. யுரேனியம் இந்த உலகத்துல ரொம்ப நேச்சுரலா கிடைக்கக்கூடிய அந்த எலிமெண்டா இருக்கு. அந்த காரணத்தினால இதை சப் கிரிட்டிக்கல் இருந்து கிரிட்டிக்கலா மாத்துறது ரொம்ப ஈஸி. அதனால சிம்பிளா ஒரு கன் ட்ரிகர் மெத்தடா அவங்க யூஸ் பண்றாங்க. சோ அந்த பாம்புக்குள்ள 65 கிலோ யுரேனியம் வைக்கப்பட்டிருக்கு. அதுல 7 பிளேட் ட்ரிகர் யுரேனியம் தனியா வைக்கப்பட்டிருக்கும். சோ பாம்பை வெடிக்க வைக்கணும்னு சொல்லும் போது இந்த ட்ரிகர் யுரேனியம் கரெக்டா அந்த மத்த யுரேனியம் கூட ஒன்னா சேர்ந்து கிரிட்டிக்கல் மாஸை அச்சீவ் பண்ணி நியூட்ரான்ஸை வெளிப்படுத்தி அந்த ஃபிஷன் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெடிப்பு உருவாக்கும். 65 கிலோ யுரேனியம் இந்த லிட்டில் பாய்ல யூஸ் பண்றாங்க. இந்த பாம்போட எடை 4 டன். அதே மாதிரி ஃபேட்மேன்ல பாத்தீங்கன்னா வெறும் 6.5 கிலோ புளூட்டோனியம் தான். சோ அந்த பக்கம் 65 கிலோ யுரேனியம், இந்த இடத்துல வெறும் 6.5 கிலோ புளூட்டோனியம். இதுக்குள்ள ஒரு பெரிலியம் இனிஷியேட்டர் வைக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த புளூட்டோனியம் கிரிட்டிக்கல் மாஸ்க்கு கூட்டிட்டு போறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக இந்த 6.5 கிலோ புளூட்டோனியம் ரொம்ப குட்டி டென்னிஸ் பால் அளவுக்கு சுருக்கணும் அவங்க. சோ அதனாலே இந்த புளூட்டோனியம் சுத்தி TNT போராட்டான்னு சொல்லி ஏகப்பட்ட வித்தியாசமான வெடிமருந்துகளை வச்சு அந்த வெடிமருந்துகள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோஷனையும் பிரஷரையும் அந்த குட்டி பந்து போல இருக்க அந்த புளூட்டோனியம் நோக்கி நகர்த்துவாங்க. சோ வெளியில அந்த ஸ்பியர் மாதிரி இருக்க அந்த வெடி மருந்துகள் எல்லாமே ஒரு லென்ஸ் ஃபார்ம் பண்ணி இந்த பிரஷர் ஹீட் எல்லாத்தையுமே அந்த புளூட்டோனியம் நோக்கி நகர்த்தும். அது அந்த புளூட்டோனியம் கம்ப்ரஸ் பண்ணி கிரிட்டிக்கல் மாஸை அச்சீவ் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லாம பெரிலியம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நியூட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணி ஃபிஷன் ரியாக்ஷனா ஆரம்பிக்கும். சோ 2 பாம் பக்காவா ரெடி. ஜப்பான் கிட்ட திரும்பவும் கேட்கறாங்க, அவங்க சரண்டரே ஆகல. சரி ஓகே இறங்கி அடிக்க வேண்டியதுதான் சொல்லி முடிவெடுத்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலையில 8 மணிக்கு ஹிரோஷிமாவை அடிக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. கியோட்டோ தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். பட் அதுக்கு பதிலாக ஹிரோஷிமா சூஸ் பண்ணி லிட்டில் பை யுரேனியம் பேஸ்ட் அந்த வெப்பனை B-29 அப்படின்னு சொல்லப்படுற இந்த பாம்பை தூக்கி போறதுக்காகவே ரெடி பண்ணப்பட்ட மாடிஃபை பண்ணப்பட்ட அந்த பிளைட்ல ஏத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அதை ஓட்டின பைலட் எங்க அம்மாவோட ஞாபகத்தமா இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்னோலா கேட் சொல்லி அந்த பிளைட்டுக்கு பேர் வைக்கிறாரு. இந்த B-29 கூடவே அந்த சமயத்துல வெதரை செக் பண்றதுக்காக இன்னும் 2 பிளைட்ஸ் அதை பத்தின
தான் இதுக்கு சப்போர்ட்டிவா போகுது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெஸ்டிங் நடந்திருக்கு. பட் B-29 அந்த ஃபிளைட் மாடிஃபை பண்ணிட்ட அப்புறம் ஒழுங்கா பறக்காம நிறைய கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிருக்க அந்த காரணத்தினால இந்த ஃபிளைட்டும் நடுவில் எங்கேயாவது கவுந்த இடத்துல பாம்பு வெடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி சில முக்கியமான பார்ட்ஸை லிட்டில் பாய்ல இருந்து கழட்டி வச்சுட்டு தான் அங்கிருந்து ஃபிளைட் போகுது. ஹிரோஷிமா ரீச் பண்றதுக்கு முன்னாடி அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிட்ட அப்புறம் தான் அந்த பாம்பை கீழே போடுவாங்க. ஸோ ஹிரோஷிமா ரீச் ஆகுறாங்க. அந்த சமயத்துல வெதர் கிளியருங்கிற ஒரு டீடைல் கிடைக்குது. கீழே பார்த்தா அந்த டீ பிரிட்ஜ் தெரியுது. இந்த டீ பிரிட்ஜ் தான் அவங்களுடைய டார்கெட்டா இருந்திருக்கு. ஸோ உலகத்தோட முதல் நியூக்ளியர் பாம்பை ஏர் டெலிவரி பண்றது மட்டும் இல்லாம முதல் அழிவையும் அந்த பிளைட்ல இருக்கவங்க தான் பார்க்க போறாங்க. இவங்களுக்கு அந்த பாம் என்ன மாதிரி வெடிக்க போகுதுன்னு தெரியல. அதனால உள்ள இருக்கவங்க எல்லாருமே கடவுளை பிரார்த்தனை பண்ணாங்களா, அதாவது இந்த பாம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க இங்க இருந்து ஓடிடணும், அதாவது தப்பிச்சு போயிடணும், அதோட பிளாஸ்ட் ரேடியஸ் எப்படி இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல, எங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை நீங்க தான் காப்பாற்றணும்னு சொல்லி கடவுளை அவங்க ப்ரே பண்ணியிருக்காங்க. அவங்கள மாதிரியே ஹிரோஷிமால இருந்தவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குங்கிற விஷயம் தெரியாம போச்சு பாத்தீங்களா. கரெக்டா 8:15க்கு பாம்பை டிராப் பண்ணிட்டு சிட்டா அந்த பிளைட் பறந்து போயிடுது. 44 செகண்ட் அந்த பாம் தரையை நோக்கி விழுந்துட்டு இருக்கு. அந்த பாம்போட முனையில ஒரு ஆல்டிமீட்டர் பிக்ஸ் ஆகியிருக்கு. அதாவது பாம் தரையில பட்டு வெடிக்க போறது இல்ல, தரை மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 1800 அடி உயரத்துல தான் வெடிக்கிறதா பிளான் வச்சிருக்காங்க. காரணம் அப்ப வெடிச்சாதான் அதோட பிளாஸ்ட் ரேடியஸ் மிக பெருசா இருக்கும், நிறைய பேரை கொல்லலாம். இவங்க டார்கெட் வச்ச அந்த டீ பிரிட்ஜ்ல இருந்து 200 மீட்டர் தள்ளி அந்த பாம் போயிருக்கு. ஸோ டார்கெட்டை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க, பிரச்சனை இல்லை. 1800 அடி ரீச் பண்ணிட்ட அப்புறம் பாம் மிகப்பெரிய சத்தத்தோட வெடிக்குது. சூரியனுக்குள்ள இருந்த அந்த வெப்பமும் கிட்டத்தட்ட ஒரு குட்டி சூரியனே அங்க உருவாகி இருக்குன்னு சொல்லலாம். வெடிச்ச இடம் ஹைப்போ சென்டர். அந்த இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு புழு பூச்சி கூட இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுச்சான் அந்த வெப்பம். கிட்டத்தட்ட 15,000 கிலோ டன்ஸ் அளவுக்கு டிஎன்டி பவரை அது வெளிப்படுத்திருக்கு. ஒரு சின்ன ஃபயர் ஸ்டார்ம், நெருப்பு சூறாவளியே உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க. அதோடைய எஃபெக்ட் 3 ல இருந்து 4 கிலோமீட்டர் சுற்றளவு வரைக்கும் பரவி இருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கவங்க எல்லாருக்குமே உடம்புல 3rd டிகிரி பர்ன்ஸ், நிஜமாலே நெருப்புக்குள்ள குதிச்ச என்ன மாதிரி எஃபெக்ட் பர்ன்ஸ் இருக்குமோ அந்த பர்ன்ஸ் உருவாகி இருக்கு. ரேடியேஷன் கண்ணா பின்னான்னு பரவி இருக்கு. 11 கிலோமீட்டர் சுற்றளவு வரைக்கும் அந்த ரேடியேஷன் பரவுனதா சொல்றாங்க. 60,000 அடி உயரம், 12 கிலோமீட்டர் உயரத்துக்கு மஷ்ரூம் கிளவுடுங்கிறது ஃபார்ம் ஆகியிருக்கு. விழுந்த இடத்துல 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மக்கள் இன்ஸ்டன்டா வேப்பரைஸ் ஆயிட்டாங்களாம். இந்த ஊதுவத்திக்கு மேல எரிச்ச அந்த சாம்பல் இருக்கும், அதை நீங்க ஊதினீங்கன்னா காணாம போதும் பாத்தீங்களா, அந்த மாதிரி மக்கள் காணாம போயிருக்காங்க. அந்த அளவுக்கு தெர்மல் ரேடியேஷன் வெளிப்பட்டிருக்கு. அதோட எக்ஸாம்பிள் தான் இது. சுவர்ல யாரோ மனித உருவத்தை வரைஞ்சிருக்காங்க நீங்க நினைக்க வேணாம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த ரேடியன்ட் ஹீட் பின்னாடி இருக்க அந்த சுவரை ப்ளீச் பண்ணிடுச்சு. அது முன்னாடி இருந்த மக்களை இன்ஸ்டன்டா வேப்பரைஸ் ஆகிடுச்சு, ஆவியாக்கிடுச்சு. அவங்க அப்சர்வ் பண்ண அந்த ரேடியன்ட் ஹீட் டிஃபரன்ஸை தான் நீங்க பாக்குறீங்க. ஒரு இன்ச்சு கூட அவங்க நகர்ல, விழுந்த அடுத்த செகண்ட் பஸ்மமிட்டாங்க. இந்த வெடி விபத்தாலும் ஹீட்டால மட்டும் செத்தவங்க கிட்டத்தட்ட 70,000 ல இருந்து 80,000 சொல்லி கணக்கெடுக்கப்படுது. பட் அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு கொலையாளியா அமைந்ததுதான் ரேடியேஷன் பாய்சனிங். இதுல இருந்து வெளிப்பட்ட அந்த ரேடியேஷன் சுத்தி இருக்க மக்களை பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி இந்த ஹீட்டால செத்தவங்களும் ஒரு செகண்ட்ல செத்துட்டாங்க. ஆனா ரேடியேஷனால பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொரு நாளும் செத்தாங்கன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் அவங்களுக்கான அந்த எஃபெக்ட் தெரியல. 3வது நாள் 4வது நாள் போகும்போது அவங்க தோல் உரிய ஆரம்பிச்சுதான். அவங்க உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளும் செயலிழக்க ஆரம்பிச்சது. ஒவ்வொருத்தரும் பல விதமான வித்தியாசமான கேன்சரால பாதிக்கப்பட்டாங்க. அதாவது அவங்க உயிரோடு இருக்கும் போதே அவங்க உடல் அழுக ஆரம்பிச்சது. டாக்டர்ஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதை எப்படி ட்ரீட் பண்றதுன்னு தெரியல. இப்படி ரேடியேஷன் பாய்சனிங்கால செத்தவங்க மட்டுமே 40,000 பேர் இருக்கலாம் சொல்லப்படுது. விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட 1,00,000 மக்களை இந்த ஒரே பாம் கொண்டிருக்கு. பட் இதோட யூஎஸ் நிக்கல, இந்த ஜப்பானும் சரண்டர் ஆகிற மாதிரி தெரியல. ரஷ்யாவை வச்சு ஒரு சமாதான ஒப்பந்தம் போட்டுக்கலாமா சொல்லி ஜப்பான் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்களாம். அதே சமயத்துல ஜப்பான் கிட்ட மேபி அவங்க கிட்ட ஒரு பாம் தான் இருக்கு போல, இதை பார்த்து நம்ம பயந்து சரண்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்திருக்கலாம் சொல்லி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதனாலேயே யூஎஸ் அடுத்த பாம்பை இறக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃபேட்மேன் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹிரோஷிமாவை அடிச்சுட்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெறும் 3 நாளுக்குள்ள கொக்குராவை அடிக்கலான்னு பிளான் போடுறாங்க. ஃபேட்மேனை லோட் பண்ணிட்டு B-29 கிளம்புது. கொக்குராவை சுத்தி மேக மூட்டம் அதிகமாக காணப்படுது. ஸோ இந்த ஃபிளைட் மேகத்துக்கு கீழே பறந்து அந்த பாம்பை போட்டுருக்கலாம். பட் இவங்க எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்காங்களோ அவ்வளோ சீக்கிரம் இவங்களால அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியும். ஹிரோஷிமால 31,000 அடி உயரத்துல இருந்து அந்த பாம்பு போடப்பட்டுச்சு. ஸோ கிடைச்ச கேப்புக்குள்ள அவங்க தப்பிச்சிட்டாங்க. அந்த பாம்போட சக்தியை பார்த்து இவங்க அந்த அடி உயரத்துல இருந்து தான் போடணுங்கிற ஒரு முடிவுல கொக்குராவை 45 நிமிஷம் சுத்தி வட்டம் அடிச்சுட்டே இருக்காங்க. ஆனா மேகமூட்டம் கலைஞ்ச மாதிரி தெரியல. அந்த மேகமூட்டம் தான் அன்னைக்கு கொக்குராவை காப்பாத்திருக்கு. ஃபிளைட் பைலட் இது செட் ஆகுது, நம்ம நாகாசாக்கியை பார்த்துக்கலாம் சொல்லி அங்க கிளம்பி நாகாசாக்கிக்கும் போறாங்க. அங்கேயுமே பாத்தீங்கன்னா மேகமூட்டம் சுத்தி வளைச்சிக்கிட்டே இருக்கு. சின்னதா ஒரு கேப், அந்த மேகம் விலக போட்ரா பாம்புன்னு இப்போதைக்கு அந்த ஃபேட்மேனை டிராப் பண்ணிடுறாங்க. ஃபேட்மேன் ஒரு இம்ப்ளோஷன் வெப்பன். ஸோ சாதாரணமா ட்ரிகர் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை முழுசா அரேஞ்ச் பண்ணிட்டு தான் அந்த ஃபிளைட்ல ஏத்தி இப்போதைக்கு அந்த பாம்பை டிராப் பண்ணிருக்காங்க. தரை பகுதியில இருந்து 1500 அடி உயரத்துல இது வெடிச்சிருக்கு. அண்ட் வெடிச்ச அடுத்த நிமிஷமே கிட்டத்தட்ட 50,000 மக்கள் இறந்திருக்காங்களாம்.
30,000 40,000க்கும் அதிகமான மக்கள் ரேடியேஷன் பாய்சனிங்கால பாதிக்கப்பட்டு இறந்துருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட 70,000 80,000 மக்களை இது ஒரு பாம்பு கொண்டு இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த 2 பாம்பை வச்சு மொத்தம் 2 லட்சம் மக்களை யூஎஸ் கவர்மெண்ட் கொண்டு இருக்காங்க 2 பாம்புல. எஃபெக்ட் இந்த 2 பாம்புக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஆனா லிட்டில் பை யுரேனியம் வெறும் 15,000 டன் டிஎன்டி பவர் தான் வெளிப்படுத்தியிருக்கு. அதுவே புளுட்டோனியம் கிட்டத்தட்ட 21,000 டன் டிஎன்டி பவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கு. 65 கிலோ யுரேனியம் பண்ற அந்த ஒரு வேலையை விட 6 கிலோ புளுட்டோனியம் எவ்வளவு பவர்ஃபுல்லா வெடிச்சிருக்கு பாத்தீங்களா. இதோட பிளாஸ்ட் ரேடியஸ் அதிகம். பட் அந்த நாகாசாக்கில வாழ்ந்த மக்களோட எண்ணிக்கை கம்மிங்கிறதுனால அந்த இடத்துல சாவுங்கிறது ஹிரோஷிமாவோட கொஞ்சம் கம்மியா நடந்திருக்குன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் ஜப்பான் எம்பரர் கொஞ்சம் முன்னாடி வந்து சரண்டர் ஆகுறேன், ஆனா நான் தான் ஜப்பானோட எம்பரரா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது, நீங்க அன்கண்டிஷனலா சரண்டர் ஆகணும், அப்படி இல்லைன்னா 3வது ஒரு பாம்பு இருக்கு பாத்துக்கிறோம்னு சொல்ல வேற வழியே இல்லாம ஜப்பான் சரண்டர் ஆகுறாங்க. வேர்ல்டு வார் 2 முடியுது. ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இத்தனை பேரை கொன்னீங்கன்னு சொல்லி அந்த பிரசிடென்ட்டை பார்த்து ஏகப்பட்ட மக்கள் கேள்விகளை எழுப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிரசிடென்ட் சொன்ன ஒரு பதில், இந்த போர் நீடிச்சிட்டு இருந்துச்சுன்னா இதுல செத்தவங்களோட அதிக சாவை நீங்க பார்த்திருப்பீங்க, நாங்க இந்த போரை சீக்கிரமா கொஞ்சம் சாவோட முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. இதை சில பேர் சப்போர்ட்டும் பண்றாங்க, சில பேர் எதிர்க்கவும் செய்யறாங்க. ஆனா யாரு என்ன சொன்னாலும் இதுல பாதிக்கப்பட்டது அந்த மக்கள் தானே. இந்த சைக்கிளை பாருங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட சைக்கிள் அங்க விழுந்து கிடந்துச்சு. அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும், விழுந்த நொடி செத்தவங்களை காட்டிலும் ஒவ்வொரு நாளும் சாவர ஒரு வழிய அந்த ரேடியேஷன் பாய்சனிங் கொடுத்துச்சு. தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட குடிக்க முடியாது, அந்த தண்ணீர்லயுமே ரேடியேஷன் பாய்சனிங் நடந்திருக்கு. இந்த அட்டாமிக் பாம்ப்ல இருந்து தப்பிச்ச சில சர்வைவர்ஸை ஹிபோகுஷா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க என்னதான் தப்பிச்சிருந்தாலும் அவங்க உடம்பு ரேடியேஷனால பாதிக்கப்பட்டிருக்கு. டாக்டர்ஸுக்கு இது எப்படி சரி செய்யணும்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு அழிவையும் அந்த ஜப்பான் மக்கள் பார்த்தது கிடையாது. அண்ட் ரேடியேஷனால தாக்கப்பட்ட அந்த மக்களை பார்த்து இவங்க பயந்தாங்க. ஹிபோகுஷான்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. யாருமே வேலை கொடுக்கறதுல தங்க இடம் கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, அவங்க பக்கத்துல நெருங்க விடாத அளவுக்கு ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது சொந்த நாட்டிலேயே அந்த பாம்புல இருந்து தப்பிச்ச மக்கள் ரேடியேஷனால பாதிக்கப்பட்டு அகதிகளா மாற்றப்பட்டாங்க. போர் முடிஞ்சதுதான், ஆனா பல வருஷங்கள் அந்த மக்களோட துயரங்கிறது நீடிச்சிட்டு இருந்துச்சு. 2 வயசு ஆன சடோசோ சகாக்கி லுக்கேமியாவால பாதிக்கப்பட்டான், பிளட் கேன்சர். உடனே சாகல, 10 வருஷங்கள் அவ உயிரோட இருந்தான். ஜப்பான்ல பரவல ஒரு கதை இருக்கு. ஆரிகாமி பேப்பர்ல 1000 வாத்து மாதிரியான உருவங்களை செஞ்சீங்கன்னா கடவுள் நீங்க கேட்டதை கொடுப்பாருன்னு சொல்ல, அந்த பொண்ணும் எனக்கு இந்த கேன்சர் சரியாகணும்னு சொல்லி அவன் வாழ்நாள்ல 1000க்கும் அதிகமான இந்த டிசைன்ஸை பண்ணியிருக்கான். பட் யாருமே அவளை காப்பாத்தல. இந்த ஸ்டோரி ஜப்பான்ல பரவ ஆரம்பிக்கும் போது இந்த மக்கள் அந்த பொண்ணுக்கு தனி ஒரு மான்யூமெண்ட் எழுப்பி இப்போ வரைக்கும் அந்த ஆரிகாமி வார்த்தை அமைதியின் உருவமா பாக்குறாங்க. அங்க அடுத்தடுத்து பிறந்த எல்லா குழந்தைகளுக்குமே ஜப்பான் மக்கள் இந்த தவறுங்கிறது அமெரிக்கன்ஸ் மேல இல்ல, அமெரிக்கர்கள் மேல இல்ல, எல்லாம் அந்த போர் மேலதான், போறதான் நீங்க குறை சொல்லணும்னு சொல்லி வளர்த்தாங்களாம். தான் இனத்தை கொல்ல பார்த்தா அந்த மக்களையும் மன்னிக்கிறாங்கல்ல, அதுதானே கடவுள். தாங்கிட்டே இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வெப்பன்ஸ் இருக்குங்கிற ஒரு விஷயத்த அமெரிக்கா உலகம் முழுக்கவே வெளிச்சம் போட்டு காட்டிட்ட அப்புறம் ஓரமா நின்று பார்த்துட்டு இருந்த ரஷ்யா அது எப்படி இவன் பவர்ஃபுல்லான வெப்பன் வச்சிருக்கலாம், அது சாதா ஜுஜிபி அட்டாமிக் பாம், அதோட சக்தி வாய்ந்த வெப்பன் நான் உருவாக்குறேன்னு 100 மடங்கு பவர்ஃபுல்லான ஹைட்ரஜன் பாம்பை உருவாக்குனாங்க. அது ஏன் எப்படி உருவாக்குனாங்க தொடர்ந்து பார்ப்போம்.